நமச்சிவாய. இது திருவாசக சொற்பொழிவில் பகுதி 22 பார்ட் 22. திருவாசகத்தில் பதிகம் என்று பார்த்தால் 18 குயில் 10. 7வது பதிகத்திலிருந்து 20வது பதிகம் வரை மாணிக்கவாசகர் தானே ஒரு பெண்ணாக நின்று பெண்களுக்கு உபதேசம் செய்வது போன்று அமைத்திருக்கின்றார். அப்படி பார்க்கும்போது இதுவும் ஒரு பெண்ணாக நின்று பாடல்கள் மூலமாக குயிலிடம் பேசுவதை போன்று பேசி அதன் மூலம் உலகத்துக்கு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றார் மாணிக்கவாசகர். தான் ஒரு பெண்ணாக நின்று வெளிப்படுத்துகின்றார். அந்த பாடல்கள் தான் இந்த குயில் 10 மொத்தம் 10 பாடல்கள் வரும். முதல் பாடல் பார்ப்போம். கீதம் இனிய குயிலே கேட்டியோல் எங்கள் பெருமான், பாதம் 2 வினவில் பாதாளம் 7 கற்பார். அழகாக மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு நீ கூவுகின்றாய். அது ஒரு அழகான இசை போன்று இருக்கின்றது, பாடல் போன்றும் இருக்கின்றது. நான் குயிலாகி உனக்கு ஒன்று சொல்கிறேன். எங்களுடைய சிவபெருமானை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பராக்கிரமம் என்பது எப்படி என்றால், போற்றி என்று வரும்போது பாதம் 2 பாதாளம் 7 7 பாதாளத்துக்கு கீழே போய்கொண்டே இருக்கிறது. அதை அறிய முடியாமல் திருமால் ஏமாந்தார். அவ்வளவு பெரிய நீண்ட உருவம் கொண்டு நின்றார். அந்த உருவத்தை எவ்வளவு தூரம் சென்றது என்று யாராலும் கூற முடியாது. அதற்கு முடிவே இல்லை. அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் குயிலே உனக்கு கூறுகின்றேன். சோதி மணிமுடி சொல்லின் சொல்லிருந்த தொன்மை. அதே போன்று அவருடைய தலை எவ்வளவு தூரம் போச்சுன்னு சொல்லிட்டு யாராலையும், தலை முடி எவ்வளவு தூரம் போச்சுன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது, வார்த்தையால சொல்ல முடியாது. ஏன்னா அதை பார்க்க போனவர் பிரம்மன், அவராலையும் புரியா போச்சு. அது மத்தில ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்தம் இல்லா வரக்கூவாய். ஆதி குணம் என்ற ஒன்றும் இல்லான் என்றால் அவருக்கு என்று தந்தை, தாய், குடும்பம், தம்பி, அண்ணன் மற்றும் முறை பெண் என்று யாருமே கிடையாது. எல்லாமே அடியவர்கள் தான் அவருக்கு. அதனால அவருக்கு பொறுப்பு என்பது எதுவுமே கிடையாது. அவருடைய பொறுப்பு என்ன? அடியவர்களை பொறுப்பாக கவனித்துக் கொள்வது மட்டும்தான் அவருக்கு வருவது பொறுப்பு. மொத்தத்தில் அவருக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. எதனால? அடியவர்களுக்காக இருக்கிறார். அதனால எந்த வேலையும் இல்லை. அவர் அடியவர்களுடைய அருள் கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அடியவர்கள் தான் அவருடைய உறவினர். அதனால தான் சொல்றாரு, ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்தம் இல்லான் வரக்கூ. அப்படி ஒரு முடிவு, இது முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இவ்வாறு முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அருள் கொடுக்கும் அந்த சிவனாரை இப்பொழுது மாணிக்க வாசகியாக நான் கூப்பிடுகிறேன். நீ போய் சிவனாரிடம் கூறுவாயாக, நான் மாணிக்க வாசகி காத்து கொண்டிருக்கின்றார், அதனால நீ அவர்களிடம் பேசுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாயாக. இந்த பாடலும் முடிஞ்சது. 2வது பாடல். ஏர் தரு ஏழ் உலகு ஏத்த எவ்வுருவம் தம் வருவாய். நன்றாக விளைச்சல் வருகின்றது, நீர்வளம் நிறைந்திருக்கின்றது தென்பாண்டி நாட்டிலே. அது மட்டுமில்லை, உலகத்துக்கே அந்த விவசாயம் தான் ஒரு தலையாய தொழில். விவசாயத்தை பொறுத்து தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கிறது. அதனால எல்லா இடமே செல்வம் செழிப்பார்கள். அதற்கு காரணம் சிவனார் எல்லாவற்றுக்கும் எவ்வித குறையுமின்றி மழையை முறையாக பெய்ய செய்கின்றார். அதனால் அந்த விவசாயம் தலை சிறந்து விளங்குகின்றது. அதுதான் 7 தரும் 7 உலகம் ஏற்ற. அவர்கள் சிவனாரை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி? 6 மதத்தில் இருக்கிறார் அல்லவா? அது மதத்தில் ஏதாவது ஒரு உருவத்தில் அந்த சிவனது கொள்கை 100% பொருந்தக்கூடிய கொள்கை எது இருக்கிறதோ. இப்போ நம்ம சிவ வழிபாடு பண்றோம். சிவ வழிபாடு பண்றதுக்கு நம்ம சிவனுடைய நமக்கு என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும் என்று சிவன் வகுத்திருக்கிறார். இதே போன்று அந்த 7 மதத்தில் என்னென்ன இதே போன்று ஒரே மாதிரியாக இருந்தால் அது சிவனார் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எனவே இவ்வாறு 6 வித மதத்திலும் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். தன் ஒரு அதுமாதிரி 1000 பெயர் என்று சொல்லியிருக்கின்றார். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பெயர். அந்த ஊரினுடைய மண் வாசனைக்கு மதிப்பளிப்பவர் சிவனார், அந்த ஊரினுடைய தன்மைக்கு மதிப்பளிப்பவர் சிவனார், அந்த ஊரில் உள்ள உள் வாழ்பவர்கள் உள் உணர்வுக்கு மதிப்பளிப்பவர் சிவனார். அதனால சிவனார் 6 மதத்தில் இருக்கிறார், 6 உருவங்கள், 6 வித கடவுளாக இருக்கிறார். மற்றும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றார். அதை பற்றி ஏற்கனவே பார்த்தாச்சு. அந்த சிவனார் இருக்கின்றார். அந்த சிவனார் ஆர்கலி சூழ் தென்னிலங்கை அழகு அமர் வண்டோதற்கு பேர் அருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேயபிரான். ஆர்கலி சூழ் தென்னிலங்கை,
அதாவது வந்து அந்த தென்னிலங்கையில் இருக்கிற அந்த சிவனா அந்த ராவணன் ஒரு கூட்டம் வந்து சிவனாரண்டனை நிரம்ப வரம் வாங்கிட்டதுனால நம்ம தலைவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் சொல்லிட்டு அந்த ராவணனுடைய அரச கூட்டம் வந்து அதிகமா அட்டகாசம் பண்ணி கட்சியில ரொம்ப பேரிடர் உலகிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. எதனால எல்லாத்தையுமே வந்து ராவணன் பார்த்து கொள்வார், அவன் பயங்கரமான போராளி போர் வீரன், அதனால அவரால் எல்லாரும் முடியும் சொல்லிட்டு அந்த ராவணனை முன்வைத்து அந்த ராவண கூட்டம் அந்த அரச கூட்டம் அட்டகாசம் செய்கின்றது. இதனால வந்து கலி சூழ்னா என்ன முடிவு வந்துடுச்சு, எல்லாத்துக்கும் முடிவு வந்துடுச்சு. ராமன் வந்து விட்டால் முடிவு வந்துடுச்சு. அதனால இது வந்து அந்த ராவணனது மனைவி வண்டோதரைக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால என்ன பண்ணாங்க, இனிமேல் முடியாது சொல்லிட்டு நம்ம எங்க அப்பாண்ட நான் முறையிடுறேன், எப்படியாவது எங்க கணவரை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு சிவனாரை நோக்கி தவம் செய்தார் வண்டோதரி. அப்படி தவம் செய்யும் பொழுது பேரருள்னா சிவனாரை வந்து அந்த அம்மா முன்னாடி செஞ்சுட்டு, அம்மா நீ போதும் பட்ட கஷ்டம் போதும், இதோடு நம்ம வீட்டுக்கு வந்துரு. நம்ம வீட்டுக்கு வந்துருன்னா என்ன முக்தி கொடுத்தாரு. யாருக்கு? வண்டோதரிக்கு வந்து முக்தி கொடுக்குறாரு முதல் சிவனார். அந்த அம்மாவுக்கு வந்து முக்தி வாங்கினதை கூட சந்தோஷம் கிடையாது. ரொம்ப நல்லவனாச்சே ராவணன், இயற்கையிலேயே நல்ல குணம் படைத்தவன் ராவணன். அவனை எல்லாரும் சேர்ந்து உசி பேசி இது மாதிரி பண்ணி விட்டுறாங்களே, அதனால அவர் என்னுடைய கணவரை பத்தி எனக்கு தெரியும், அவருக்கு ஒரு விமோசனம் கிடைக்காதான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுதான் சொல்றாரு, இந்த பிறவில அவனால பேசி பார்க்கலாமா, அவன் ஒத்து வச்சானா இந்த பிறவில முக்தி தர, இல்லைன்னா அடுத்த பிறவில கண்டிப்பாக முக்தி கொடுக்குறேன். அதுதான் சொல்லிட்டு வண்டோதரிக்கு வரம் கொடுத்துட்டார். அதுதான் பேரருள் என்பது முக்தி. யாரு? வண்டோதரின் முக்தி. இன்பம் என்பது அவங்க நினைச்ச சந்தோஷம். அவங்க நினைச்ச சந்தோஷம் என்ன, வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், நம்ம வீட்டுக்காரனாலும் நினைச்சு அவன் பாவம் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு வீட்டுக்காரனுக்காக தானே உக்காந்தாங்க. அதுதான் இன்பம். அப்ப அவங்க மனசுல இன்பம் வந்துருச்சு. அதுதான் மேயத்தான். அது மாதிரி வந்து உலகத்துல அரக்கர்களுக்கும் நல்லது செய்யறாரு, உலகத்துக்கு எல்லாருக்கும் சென்றான், அடியவர்களுக்கு நல்லது செய்யறாரு என்றும் சீரைய வாயால் குயிலே தென்பாண்டி நாடுனை. அப்படி வந்து தென்பாண்டி நாட்டில இருந்து உலகத்தையே அருள் கொண்டு கொண்டு அந்த சிவனாரை இங்கு வண்டோதரி இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் மாணிக்க வாசகியாகி நான் கூப்பிடுறேன், அவர் கொஞ்சம் போய் வர சொல்லுங்க, நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயிலுக்கு சொல்றாரு. நீல உறவின் குயிலே நீல்மணி மாடம் நிலாவும் கோல அழகின் திகழும் கொடி மங்கை. நீல உறவின் குயிலே நீல்மணி மாடம் நிலாவும் கோல அழகின் திகழும் கொடி மங்கை உள்ளுரை கோயில். அதாவது வந்து தென்பாண்டி நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த பாண்டி நாட்டில் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க. நல்ல பெரிய பெரிய பங்களாவா இருக்குது வீடுகள். அந்த வீட்டில் வந்து மாடை இருக்குது. அந்த மாடல வந்து ஒவ்வொரு வீட்டு இந்த குயில் போய் உட்காரும். குயில் மட்டும் இல்லை, அந்த கிளி மற்றும் எல்லா பறவை இனங்களும் வந்து அந்த தென்பாண்டி நாட்டு பெண்கள் இன்பமாக செல்லமாக வளர்க்கின்றார்கள். அதுதான். அப்போ வந்து அது மட்டும் இல்லை, அவங்க வீடு வந்து செல்வ செழிப்பார், முத்து மணி பவளம் அந்த தானியங்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறது. அது அந்த கோல அழகின் திகழும் கொடிமங்கை உள்ள. அப்படி அது மட்டும் இல்லை, எதனால அவங்க வீடு வந்து செல்வ செழிப்பு அடையணும்னா அதுல இருக்கிற அந்த பெண்கள் எல்லாம் சிவனை மனதில் நினைச்சு உருகி டெய்லி வழிபட்டு கொண்டே இருக்கிறார். தினமும் வழிபட்டு கொண்டு, கோயில் வழிபாடு மட்டுமல்ல, இவர்கள் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் சிவனாரை வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். வீட்டுல நடுவீட்டில் வச்சு வணங்குறாங்க, அதெல்லாம் மனசுல வணங்குறாங்க. அதுதான் உள்ளுரை கோயில். மனசுல சிவன் என்ற தீபத்தை ஏற்றி வழிபடுகின்றனர். சீலம் பெரிது இனிய திரு உத்தர கோசமங்கை ஞானம் இளங்க இருந்த நாயகன்னு வரக்கூடாது. சீலம் பெரிது இனிது திரு உத்தர கோசம். அது மாதிரி வந்து இது எப்படி நடந்தது, இதே போன்று எப்போ நடந்ததுன்னா அந்த உத்தர கோசமங்கையில 33,000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க எல்லா தெய்வங்களுக்கும் வரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் வேலூர் குலத்துக்கு தான் இருந்தாங்க. இதே போன்று கண்ணும் கருத்துமாக அந்த மக்களை பாதுகாத்தவர் நமது சிவனார். ஞானம் விளங்க இருந்தார். அது மாதிரி வந்து உலகமே வெளிப்படுற மாதிரி தான் வந்து மறைஞ்சு நின்னெல்லாம் செய்ய மாட்டேன், பேச்சோடு இருக்காது, என்னுடைய செயலாம் இருக்குன்னு சொல்லிட்டு தானே வந்து ஒரு ஊன் உருவமாக வந்து மனித உருவமாக வந்து அங்கு அருள் செய்தார். அதுதான் சொல்றாங்க ஞானம் இளங்கிற நாயகன்னா தலைவன். அந்த தலைவனை நான் கூப்பிடுறேன், போய் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயிலுக்கு சொல்றாரு. அடுத்த பாடல். தேன் பழ சோலை பயிரும் சிறு குயிலே இது கேள்வி வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லல் ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வு அது ஆய ஒருத்தன். தேனு பழ சோலை பயிரும் சிறு குயில். அழகாக பழச்சோலைகள் நிறைந்த மரங்களிலே அந்த பழங்களை பழுத்த பழங்களை உண்டு இன்பமாக கூடும் மகிழ்ச்சியோடு கூவும் குயிலே. நான் சொல்றேன் இது கேள்வி. வான் பழித்து இம்மண் புகுந்த மனிதரை ஆட்கொள்ளும். வானம் பழித்து அந்த இடம்
பாலைவனமாக மாறினாலும் கவலை கிடையாது. ஆனால் சிவனை ஒரு வணங்கினார்னா அவங்களுக்கு எந்த நேரத்தில் எதுவுமே நடக்காது. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் அந்த நாடு இருந்தாலும் சரி, அவன் இருந்தாலும் சரி, அவனை வந்து எப்படியாவது மீட்டு சிவனால் அவனை காப்பாற்றுவார். இங்கு வாழும்போதும் காப்பாற்றுவார். அது மட்டும் இல்லை, அவனை முக்தி தரும் நிலைக்கு அழைத்து செல்வார். ஏன்னா வள்ளல் வாரி வாரி கொடுக்கும் வல்லவர் யாரு? அடியவர்களை பொறுத்த வரைக்கும் அக்கிரமக்காரர்கள் கிடையாது. அக்கிரமக்காரர்கள் தன்னை வணங்கினால் அவர்களுக்கும் கொடுப்பார். ஆனால் வணங்க வேண்டும் அந்த வள்ளல். வான் பழித்து உள்ளம் ஊன் பழித்து உள்ளம் புகுந்த என் உணர்வது ஆய ஒருத்தன். ஊன் பழித்து என்றால் இப்போ வந்து என்னுடைய செயல் போயிடுச்சு, சாப்பிடணும், செய்யணும், நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், சொத்து சேர்க்கணும், இந்த எண்ணெல்லாம் வந்து மாணிக்க வாசகியாக மனசுலேயே போச்சு. எதனால வந்து என் உள்ளம் புகுந்தவர் யார்? சிவனார். எதனால என்னுடைய நினைவு பூரா வந்து உணர்வு பூரா வந்து சிவனார் 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 என்ற நினைவிலே நின்று கொண்டு நான் இயங்கி கொண்டிருக்கின்றேன். அதுக்கு காரணம் யாரு? அந்த சிவனார் தான். மான் பழித்து ஆண்ட மென் நோக்கி மணாலனை நீர் சொல்லணும். அதுதான். இப்போ அதனால வந்து எனக்கு வந்து சிவனுடைய அருள் வேண்டும். ஏன்னா அருளும் இவ்வாறு வணங்கும் அடியவர்களை விட்டு கொடுக்காமல் அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார். அப்படிதான் உமையாரினுடைய அழகிய கண்களை கருவியை கொண்ட மான் போன்ற கருவியை கொண்ட உமையாரை ஆண்டு கொண்டார். அந்த உமையாரின் கணவன் சிவனார். அவரை தான் நான் கூப்பிடுறேன். குயிலே, அழகிய குயிலே, அவரை வர சொல்லி. அடுத்த பாடல். சுந்தரத்து இன்ப குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தில் நின்று இருந்து இங்கு அடியவர் ஆசை இருப்பார். சுந்தரத்து இன்ப குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல. சூழ் சுடர்னா அழகான சோலையில இருக்குது. அந்த சோலையில வந்து நீ மரத்துல நீ உட்கார்ந்து அந்த மரமும் அந்த மரத்தின் மீது நீ உட்கார்ந்து இருக்கின்ற அழகும் நீ கூவுகின்ற அழகும் பார்ப்பதற்கு இன்னும் ரொம்ப அழகா இருக்குது. அதை விட அழகான இருக்குது எதுன்னா அந்த காலை சூரியன் வந்து அந்த தோப்புல விழுது. அந்த தோப்புல விழும்போது அது ஒரு அட்ராக்ஷனா இருக்குது. மொத்தத்துல இந்த மூணும் சேர்ந்து இயற்கையை வந்து ரொம்ப சுந்தரத்தன்மையோடு இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து இங்கே அடியவருக்கு ஆசை இருக்கும். அது போலதான் மேலே உன்னை பார்க்கறதுக்கு ஏறணும். அதே போலதான் ஏறக்குறைய உன்னை போல தான் வச்சுக்கோங்க. சிவனாரை வந்து கீழே இருந்து நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி தான் அங்கிருந்து வந்துதான் ஆகாயத்திலிருந்து அந்த கைலாயத்திலிருந்து வந்துதான் எங்களுடைய அடியவர்களாகிய எங்களுடைய ஆசைகளை அறுப்பார். எதனால? முக்திக்கு தகுதிப்படுத்துவதற்காக. முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியா சிந்துர சேவடியானை சேவகனை வரக்குவடியா. சிந்தும் நடுவும் முடிவும் அறியா. எப்போ சிவனார் உண்டாகிறது யாருக்கும் தெரியாது. ஆனா இப்போ அருள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அடியவர்களுக்கு முடிவென்று அருள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இவர்களை அந்த பிரம்மன், திருமால், புரந்தரன் இவர்களுக்கு வெளிப்படாமல் இருக்கின்றார். தான் யார் என்று வெளிப்படுத்தாமல் இருக்கின்றார். ஆனால் இவர்கள் பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள். காத்தல், அழித்தல், படைத்தல் என்ற பொறுப்பில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு சில விஷயம் தெரியணும். ஆனால் சிவனாரை பற்றி அவர்களுக்கு தெரியாது. சிந்துர சேவடியான அழகிய பாதங்களை உடைய மலர் பாதங்களை உடைய அடியவர்களுக்கு அருள் அமுதத்தை கொடுக்கும் பாதங்களை உடைய சிந்துரன் அமுதத்தை வாய் கொடுக்கும் பாதங்களை உடைய அந்த சேவகனை அடியவர்களுக்கு மனதை கொடுத்தால் அவர்களுக்கு பணி செய்யும். மனதை கொடுக்கணும் அடியவர்கள். அவர் ஒன்றுமே தேவையில்லை. அவருக்கு செய்ய வேண்டியது அவருக்கு மனதை கொடுத்தால் அவரு உனக்கு பணி செய்வார். பணி என்றால் உனக்கு அருள் கொடுப்பார். அதுதான் அந்த சிவனாரை மாணிக்க வாசகி ஆகிய நான் கூப்பிடுறேன். நீ போய் கூப்பிடுவாங்க. அடுத்த பாடல். இன்பம் தருவன் குயிலே ஏழு உலகு முழுது ஆதி அன்பன் அமுது அளித்து ஊரும் ஆனந்தன் வான் வந்த தேவன். இன்பம் தருவன் குயிலே ஏழு உலகம் முழுது ஆதி. இன்பம் உலகத்துக்கே வந்து அனைத்து ஏற்கனவே சொல்லியாச்சு. அனைத்து உலகங்களுக்கும் இன்பங்களை கொடுத்து கொண்டிருப்போர் நமது சிவன். அனைத்து ஜீவராசிகளுக்கும் மரம், செடி, கொடி முதல் கொண்டு அனைத்து உலகங்களுக்கும் மாறாமல் இன்பத்தை கொடுத்து கொண்டிருப்போம் சிவன். அதனால்தான் சதா சிவன். சதா இன்பத்தை ஈன்று கொண்டிருக்கின்ற நமது சிவனார். அந்த இன்பத்தை தருவோம் சிவனார். யாரு? எங்களுடைய சிவனார் தான். ஏழு உலகம் முழுது ஆதி. ஏழு உலகம்னா விண் உலகம் 7, பாதாள உலகம் 7, மண் உலகம் 7. அது மட்டும் இல்லை, அண்டத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு தனிப்பெரும் ஆலின்னு சொல்லி வச்சிருக்கேன்னா டைனோசர். ஒன்றுமே பண்ண முடியாது. போட்டு அடிச்சு தள்ளி கீழ்ச்சி போட்டு போயினே இருக்கும். பயங்கர பெருசாக இருக்கும். யானையே தூக்கின்னு போயிடாது. யாரு? நமது சிவனார். அன்பன் அந்த சிவனார். அன்பன் அமுது அளித்து ஊரும் ஆனந்தன் வான் வந்த தேவன். அன்பருக்கு அன்பாக இருப்பவர், அன்பாக இருப்பவர்களுக்கு அன்பாக இருப்பவர். அதனால வந்து அன்பன் அமுது அளித்து அந்த முக்தி வாழ்வுக்கு தேவையான அந்த
அந்த உணர்வுகளையும் அந்த குணங்களையும் அளித்த ஊரும் ஆனந்தம். அதனால அந்த அடியவர்கள் பெரும் ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை கொடுப்பவன் சிவனார். வான் வந்த தேவன் விண்ணிலிருந்து இறங்கி இந்த தென்பாண்டி நாட்டுக்கு வந்தவன் தென்பாண்டி நாட்டு மக்களை காப்பவன். தன் பொன் மணி சுவடு ஒத்த நல் பரிமேல் ஒருவனு, நன் பொன்மணி சுவடு ஒத்த நல் பரிமேல் ஒருவனு. அந்த சிவனார் அந்த குதிரையினுடைய கலர் எப்படின்னா அப்படியே கோல்டு, அந்த தங்கம் மின்னுங்க, அது மேலே இருந்துதான் அந்த சிவனார் குதிரை. அந்த தகுடு 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 எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, பளிச்சுன்னு இருக்குல்ல, அப்படியே பல இருக்கும். அது மாரி அந்த பரி மேலே தென்பாண்டி நாட்டில் சிவனார் குதிரையினுடைய நிறத்தை கூட சொல்றாரு மாணிக்க வாசகர். நல்லா அந்த பொன் கலர்ல இருந்தது அந்த குதிரை. அந்த குதிரையே பொன் கலர்ல இருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்ததுன்னு சொல்றாரு. அதுதான் நன் பொன் மணி சோடு ஒத்த நல் பல்மேல் வருவானே, அப்படிதான் என்னை ஆண்டு கொண்டார். அந்த குதிரையுடைய கலர் கொம்பின் மேற்று குயிலே கோகழி நாதனை கூவாய். கொம்பின்னா நீ அழகிய கொம்புல உட்காந்துன்னு அந்த மரத்தினில் இருக்கிற கொம்பு அந்த கிளையில உட்காந்துன்னு அந்த பழத்தை சாப்பிட்டு கொண்டே அழகாக இருக்கின்றாய் குயிலே நீ. கோகழி நாதனை, கோகழினா ஏறுபோன்னு சொல்லலாம். அரசனாக நின்று அடியவர்களுடைய பாவங்களையும் மற்றும் அந்த அடியவருக்கு தொல்லை கொடுக்கும் ஐம்புலன் ஆசைகளையும் ஒழிப்பவன் என்று ஒரு பொருள் சொல்லலாம். உலகத்தில் பல மன்னர்களை தோற்றுவித்து அழித்தும் தன்னுடைய விருப்பப்படி நிறைவேற்றுபவன் என்றும் சொல்லலாம். கோகழினா உலகத்தில் அமர்ந்து கொண்டு உலகத்தில் நல்லது செய்து கொண்டு தீயவை அழிப்பவன் சொல்லலாம். இப்படியே இந்த கோகழின்றதுக்கு பொருள் சொல்லினே போலாம், நிறைய பொருள் வரும். அந்த சிவனாரை கோவாய் இங்கே வர சொல்லி தென்பாண்டி நாட்டில் இருக்கும் நான் மாணிக்க வாசிகையை நான் அழைக்கின்றேன், நீங்க போய் கூப்பிட்டு மாணிக்க வாசிகை கூப்பிடுகிறார் என்று கூறி. உன்னை உகப்போன் குயிலே உன் துணை தோழியும் ஆவன். உன்னை உகப்போன் குயிலே உன் துணை தோழியும் ஆவன். உன்னை உகப்புன்னா உனக்கு குயிலே நீ சந்தோஷமா மன நிரம்ப பழங்களை உண்டு கொண்டு இருக்கின்றாய், நீ மன நிம்மதியோடு இருக்கின்றாய். உனக்கு தோழியும் இருக்கின்றான். அதாவது உனக்கு குயிலே உனக்கு ஆண் குயிலாக உனக்கு மனைவியும் இருக்கின்றான். இது எல்லாத்தையும் கொடுத்தவர் யார் தெரியுமா? எங்க சிவனார் தான். அது உனக்கே தெரியாது, அதுதான் சொல்லுங்க. உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் ஆவான். அதனால உன்னையும் கொடுத்தாரு, பழங்களையும் கொடுத்தாரு, உனக்கு நல்ல இன்பத்தையும் கொடுத்தாரு, உனக்கு ஒரு துணையும் கொடுத்தவர் யார் தெரியுமா? எங்களுடைய சிவனார் தான். பொன்னை அழித்த நல் மேனி புகழ் திகழ் அழகர். பொன்னை உருக்கி ஒரு உருவம் செஞ்ச மாதிரி அவர் இருப்பார். அவனா அந்த உருவம் அந்த பொண்ணை விட பரபரன்னு இருக்கும். ரெண்டு விதமா சொல்லுவாங்க சிவனார். ஒன்று பொன்மேனியன்னு, செம்மேனியன்னு, அந்த செந்தாமரை மலர் போன்றதுன்னு சொல்லுவாங்க. இப்படி ரெண்டு விதமா வர்ணனை செய்து கொண்டே இருப்பார்கள் அடியவர்கள். வியாபாரத்தில் கூட இதே சொல்லுவாங்க, பொன்மேனின்னு சொல்லுவாங்க, செம்பொன் மேனின்னு வரும். அதனால எப்படி ஒன்றும் சொல்லுவாங்க. ரெண்டு சிவனா இந்த ரெண்டு கலர்ல தான் வர்ணனை செய்வாங்க. அது காரணம்லாம் சொல்லக்கூடாது. இப்படி ரெண்டு விதமா வர்ணிப்பாங்க. செம்மேனியன்னு சொல்லுவாங்க, பொன்மேனின்னு சொல்லுவாங்க. அழித்த நல் மேனி புகழ் திகழ் அழகன். மன்னன் பரிமிசை வந்த வல்லல் பெருந்துரை மேய. குதிரை எடுத்துன்னு அந்த தென்பாண்டி நாட்டுக்கே ஒரு நல்ல ஒரு செயலை கொடுத்தாரு. அதனால எத்தனோ பேர் தென்பாண்டி நாட்டில் அந்த மதுரையை சார்ந்தவங்க முக்தி கொடுத்தாருல. அதுதான் பரிமிசை வந்த மல்லர் பெருந்துரை மேய. நீண்ட கடற்கரையுடைய அந்த தென்பாண்டி நாட்டையே சுற்றின்னு வருவார். ஏன்னா தென்பாண்டி நாட்டில் இருக்கிறவங்களை பற்றி அவருக்கு தெரியும். ரொம்ப அடியவர்கள் இங்கே சிவன் அடியவர் இங்கே தான் இருக்கிறாங்க, உள்ளபூர்வமாக வழிபடுவர்கள் இங்கே தான் இருப்பாங்க, அவருக்கு தெரியும். தென்னவன் சேரலன் சோழன் சீர்குழங்கள் வரக்குவார். அது மட்டும் இல்ல, பாண்டியன் சேரன் சோழன் இந்த மூன்று மன்னர்களுமே சிவனை அதிகமாக ரொம்ப விரும்பி வெறித்தனமாக வழிபடுபவர்களாக இருந்தார்கள். அது மட்டும் இப்ப தென்னாடு முழுவதுமே இந்த ஆளுமைக்கு உட்பட்டுதான் இருந்தது, சிவனுடைய ஆளுமைக்கு உட்பட்டுதான் இருந்தது. அதனால அவர்களை வணங்கியதுன்னா அவங்களுக்கு சீர்புயங்கள் வரக்குவாய்னா அவங்களுக்கு ஆசீர்வாதங்களோடு சிவனது அந்த 4 கரங்களோடு காத்து கொண்டு இருந்தது. சேரனையும் காப்பது, சோழனையும் காப்பது, பாண்டியனை காப்பது. அது மட்டும் ஒட்டுமொத்தமா இது தென்னாட்டை ஆண்டவர்கள் இவர்கள் தானே, காலகாலமாக ஆண்டவர்கள் இவர்கள் தானே. அதுதான் சொல்றாங்க. அந்த சிவனாரை இவங்க மூன்று மன்னர்களையும் அந்த மன்னனுடைய வம்சங்களையும் அந்த நாட்டவர்களையும் காப்பாற்றி அந்த சிவனாரை இங்கு வரும்படி கூறு. மாணிக்க வாசகரை நான் கூப்பிடுகிறேன். கிளியே அந்த குயிலே நீ போய் அவரை கூட்டி மாட்டோம். வா இங்கே நீ குயில் பிள்ளாய், வாளோடு நான் முகனம் தேடி ஓவி உன்னை நிற்ப ஒன்தழல் விண் பிளந்து ஓங்கி. அடுத்த பாடல். வா இங்கே குயிலே இங்கே வா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். மாலோடு நான் முகனம்,
திருமாலும் பிரம்மனும் சிவனாரை முறையே பாதம் தலை பார்க்க வேண்டும் என்று சென்றார்கள். அந்த உடம்பு எப்படி இருந்ததுன்னா ஒரு வெளிச்சமா சூரியன் எப்படி இருக்கணும் பார்க்கறதுக்கு தெரியுது. அது மாதிரி உடல் மட்டும் இல்லை, அப்படியே வெளிச்சமா போச்சாங்க. அந்த வெளிச்சமா போயின்னு இருக்கும்போது பார்க்க உயரமா தான் போயின்னு இருக்குது. அவ்வளோ பயங்கரம் விசாலமா பயங்கரமா தான். இது நடந்தது இல்லை. எப்போ வேத காலத்தில் நடந்தது, அனைவரும் பார்த்தார்கள். அதுதான் சொல்றாரு, ஓவி உண்மை நிற்ப ஒன்தழை நிற்பல. அது பாட்டு கண்ணுக்கே தெரியல, போயினே இருக்குதாங்க உருவம், அந்த சிவன் உருவம். அது மட்டும் இல்லை, அது ஒரு பிரகாசமா இருக்குது அந்த உருவம் போயிட்டு. மேவி என்று அன்றம் கடந்து விரிசுடா. அது மட்டும் இல்லை, அந்த முடியை சிக்கிக்கிச்சு. அந்த முடியில விரிசுடரா என்ன அந்த முடியில அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் சிக்கிக்கிச்சு. அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகா இருக்குது. அப்ப இரவுல பார்க்கும்பொழுது அது இன்னும் அழகா இருக்குது. அது மொத்தம் அந்த உருவம் ஃபுல்லா இரவும் பகலும் தெரிந்து கொண்டே இருந்தது அந்த சிவ உருவம். இது மாதிரி உயர்ந்து நிற்கும் போது, பின்னோக்கி உயர்ந்து நிற்கும் போது ராத்திரியிலையும் தெரிஞ்சது, பகல்லையும் தெரிஞ்சது. அந்த சிவ உருவம் அந்த தலையில தலை முடியில அந்த நட்சத்திரங்கள்லாம் மாட்டிக்கிச்சு, சூரியன் மாட்டிக்கிச்சு, சந்திரன் மாட்டிக்கிச்சு. அதே சமயத்துல பூமியில அந்த வெளிச்சம் இருந்துகினே இருக்குது. அந்த வெளிச்சம் எப்படி வருதுன்னு தெரியல, ஆனா அந்த வெளிச்சம் இருக்குது. ஆனா அந்த சூரியன் சந்திரனும் அவர் முடி மறைச்சிக்கிச்சு. இதுதான் நிறைய பாடல்கள் சொல்லியிருக்கிறார். மேரி அந்த அண்டம் கடந்து விரிசூடரா என்ற மெய்யில் தாவி வரும் பரிபாகன். தென்பாண்டி நாட்டில் மக்களை காப்பாற்றுவதற்காக குதிரையின் மீது ஏறி வந்தேன். தாழ்சோடைய அந்த சிவனாரி வரப்போவாய். கார் உடை பொன் திகழ் மேனி கடிப்பொழில் வாழும் கோயில். அடுத்த பாடல், கார் உடை பொன் திகழ் மேனி. காருன்னா மேகத்தை பார்க்கும்போதே ஒரு மனசு பூமிக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இதனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வரும் போது இந்த மனம் நாம் குளிர போகிறோம் என்று. அது போன்று அந்த சிவனாருடைய மேனியை பார்த்தாவே நமக்கு மனசு ஒரு சந்தோஷமா இருக்கும். கடிப்பொழில் வாழும் கோயிலே, அழகிய பூக்கள் நிறைந்த பூந்தோட்டத்தில் வாழும் இனிய கோயிலே. சீருடை செம்கமலத்து திகழ்வுரு ஆகிய செல்வன். சீருடை செம்கமலத்து திகழ்வுரு ஆகிய செல்வன். சீருடை செம்பலத்துல ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா பூக்கள்லாம் மலர்ந்திருக்கிறது. பூக்களோடு இலைகள் நன்றாக இருக்கிறது. அந்த தண்ணீர் தெளிவாக இருக்குது. அதை விட அழகாக அந்த மலர்ந்த செந்தாமரை மலர் அழகா இருக்குது. அந்த குளத்துக்கே அந்த அழகை கொடுத்தது யாரு? அந்த செந்தாமரை மலர் தான். அது போன்று சிவனார் அவ்வளவு அழகாக இருக்கிறார். பாரிடை பாதங்கள் காட்டி பாசம் மறுத்து இணையாண்டு. அது போன்று அந்த சிவனார் இந்த தென்பாண்டி நாட்டுக்கு அவருடைய திருப்பாதங்களை மாணிக்க வாசகை எனக்கு காட்டி பாசம் மறுத்து, என்னுடைய பாசம் எல்லாம் மறுத்து என்னை ஆண்டு கொண்டார். ஆர் உடை பொன்னின் மேனி அமுதனை நீ வரக்கொள்வா. அந்த ஆர் உடை அந்த அடியவர்களுக்கு ஆர்ப்பரித்து கொண்டு அருளை வழங்க ஓடோடி வரும் அந்த சிவனாரினுடைய பொன்மேனி அமுதினை அழகிய உருவத்தையும் அவர்களுக்கு அடியவர்களுக்கு கொடுக்க அமுதத்தையும் வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த சிவனாரை மாணிக்க வாசகையாக நான் கூப்பிடுகிறேன், நீ போய் கூப்பிடுவாயாக. கொந்து அணவும் பொழில் சோலை பூங்குயிலே. இது நீ கொந்து அணவும் பொழில் சோலை. அதாவது அந்த குயில் என்ன பண்ணும், கூடு கட்டும் போது சத்தம் இருக்கும், கொத்தின்னு இருக்கும். பொந்துக்காக கொத்தின்னு இருக்கும். அது போன்று அந்த பொந்தை கொத்தி கொண்டிருக்கின்ற சோலையில் வாழும் அழகிய குயிலே, நான் ஒன்று சொல்றேன் கேள்வி. அந்தனாகி இங்கே அருகில் சேவடி காட்டி. அன்று தட்சிணாமூர்த்தியாக தென்பாண்டி நாட்டுக்கு வந்தார் சிவனார். இங்கே அழகிய தன்னுடைய இரு பாதங்களை எனக்கு காட்டினார். அந்த சிவனார் எம் தமராம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டவர்களும். இந்த மாணிக்க வாசகர் என்னுடைய தம்பி வந்துச்சுங்களா, என் தமர் என்னுடைய தம்பின்னு சொல்லிட்டு தென்பாண்டி நாட்டில் இருக்கிறவங்க எல்லாராண்டையும் சொன்னார். யாரு? சிவனார் சொன்னார். யார? மாணிக்க வாசகரை பார்த்து சொன்னார், இவன் என் தம்பி, அதனால இவனுக்கு எல்லா விஷயம் தெரியும், இவனுக்கும் சிவநேரி தெரியும், அதனால இவனையும் கேளுங்கன்னு சொல்லிட்டு தட்சிணாமூர்த்தியா இருக்கும்போதே சொன்னார். அதுதான் சொல்லி சுட்டி காட்டுறாரு. ஆட்கொண்டவர்களும் செந்தழல் போல் திருமேனி. அது மட்டும் இல்லை, அவரை பார்க்கும் போதே மனசுக்கு ஒரு இனம் புரியாத ஆனந்தம் இருக்கும். அந்த சிவனாரை நான் இப்ப மாணிக்க வாசகையாக நான் கூப்பிடுகிறேன் என்று போய் கூப்பிடுவாராக குயிலே என்றார். இதோடு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 19 திரு தசாங்கம். திரு தசாங்கன்னா திரு என்றால் இருக்குன்னு சொல்லியாச்சு. 8 திக்கிலும் இருக்கும் சிவனார். தசாங்கம் என்றால் 10 பாடல், வெவ்வேறு பாணியில், வெவ்வேறு வழியில், வெவ்வேறு அனுபவத்தில், வெவ்வேறு விதமாக சிவனாரை பற்றி போற்றி புகழ்வது. அதுதான் தசாங்கம். தசாங்கம் தான் 10 பாடல் இவ்வாறு புகழ்ந்து பாடுவது. திரு என்றால் சிவனார். 19 திரு தசாங்கம். இது போன தடவை குயில் சொன்னாங்க. இது கிளி.
ஏறார் இளம் கிளியே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரா திருநாமம் தேர்ந்துரையாய் ஆரூரன் செம்பெருமான் வெல்மலரான் பால்கடலான் செப்போடு போல் எம்பெருமான் தேவத்திரான் என்று. ஏறார் இளம் கிளியே, ஏறாளர்கள்னா விவசாயம் நடக்கும் இடங்களில் அதற்கு அருகில் அமர்ந்து தோட்டங்களில் அமர்ந்து கொண்டு அந்த அந்த ஏர் ஓட்டுவர்கள் அந்த நிலத்தை உழுபவர்கள் ஆர்ப்பரிப்போடு தானும் அவர்களுடன் சேர்ந்து குரல் எழுப்பி ஒரு இனிமையான ஒரு சூழலை உண்டு செய்யும் அந்த காலையில் இருக்கின்ற கிளியே, அந்த மரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற கிளியே, எங்கள் பெருந்துரைக்கோன், எங்கள் பெருந்துரையினர் தென்பாண்டி நாட்டினுடைய அதிபதியாக இருக்கின்ற சிவனாரை பற்றி சொல்றேன், கேட்டுக்கோ. அவருடைய பேர் தேர்ந்துரை, அவருடைய பேர் தெரியுமா உங்களுக்கு? சேர்ந்துரை ஆரூரன். ஆரூரன் என்றால் என்ன? நல்லதையே செய்பவன் என்று பெயர். செம்பெருமான் வெல்மலரான் பால்கடலான் செப்புவன் போல் எம்பெருமான் தேவத்திரான் என்று. செம்பெருமான் என்பது புரந்தரன். வெல்மலரான் என்பது பிரம்மன். பால்கடலான் என்பது திருமால். இவங்க எல்லாருமே யார? சிவனாரை எம்பெருமான், எனக்குரியவர் 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 சொல்லிட்டு பேசிக்கொண்டே இருப்பார்களாம். யாரு? தேவர்பிரான். யாரு? அந்த தேவர்பிரானா இருக்கின்ற நமது சிவனார். இந்த பாட்டு முடிஞ்சது. ஏதம் எலோ இன்சொல் மரகதமை ஏழ்பொழிக்கு நாதன் நம்மை ஆளுடைய நாடுடைய காதலர். ஏதம் இல்லா இன்சொல் மரகதமை, எந்த ஒரு குற்றம் இல்லாம அழக வெள்ளை மனதோடு பேசும் கிள்ளை மொழி பேசும் மழலை மொழி பேசும் கிளியே, ஏழு பொழிற்கும் நாதன். அது மட்டுமல்ல, இந்த 7 உலகம் 24 உலகத்துக்கும் தலைவனாக இருப்பவர் எங்களது சிவனார். நம்மையாளுடைய தென்பாண்டி நாட்டு பெண்கள் மீது அதிக அன்பு கொண்டு ஆளுமை செய்பவர் நமது சிவனார். அந்த நாடு எதுனா அவருடைய சிவனாருடைய தேசம் எது என்றால் தென்பாண்டி நாடுதான். காதலருக்கு அன்பு ஆண்டு மீளா அருள் புரிவ நாடு என்று தென்பாண்டி நாடு. அது மாதிரி சிவனார் 6 மதத்தில் இருந்தாலும் சிவனார் தானே விரும்பி அதிகமாக ஈடுபட்டு மக்களை நல்வழிப்படுத்துவது எந்த நாடு என்றால் இந்த தென்பாண்டி நாடு மட்டும்தான். அதை முதல் தெரிஞ்சுக்கோ. அதை தெரிஞ்சுன்னு உலகத்துக்கெல்லாம் கொடுக்கும். தாதாடும் அடுத்த பாடல். தாது ஆடு பூஞ்சோலை தந்தாய் தமையாலும் மாது ஆடும் பாகத்தான் வாழ்பதிய என் கோதாட்டிய பக்தர் எல்லாம் பாருங்கள் சிவபுரம் போர் கொண்டாடும் உத்தர கோசை மங்கை ஊர். தாது ஆடும் பூஞ்சோலை தந்தாய், அழகிய மலர்கள் மகரந்த தூட்கள் சிந்து மலர்கள் நிறைந்த தோட்டங்கள் உடையது தென்பாண்டி நாடு. அந்த நாட்டை மாது ஆளும் பாகத்தான், அந்த நாட்டில் உமையும் சிவனுமாக இருந்து அந்த நாட்டையே வழிநடத்துபவர் நமது சிவனார். கோதாட்டி பக்தர் எல்லாம் பாருங்கள் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரவு. அது மட்டுமில்ல, கோதாட்டி பக்தர் எல்லாம் என்றால் என்ன? அந்த சிவன் வழி வந்தவர்கள், சிவனுடைய மனைவி உமையார் வழி வந்தவர்கள் தான் நமது தமிழ் பெண்கள். அந்த தமிழ் பெண்கள் எல்லாம் உமையோடு சிவனும் சேர்த்து அதிகமாக வணங்கி 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 வழிபட்டு இறைவனை அடைய முயல்கின்றார்கள். இவ்வாறு செய்வது எப்படி இருக்குது என்றால், அங்கு விண் உலகத்தில் திருக்கைலாயத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து சிவனாரை தொடர்ந்து வணங்கி கொண்டிருப்பார்கள் அல்லவா? அதே உணர்வு இந்த தென்பாண்டி நாட்டில் இருக்குது. ஏன் தெரியுங்களா? அந்த அளவுக்கு பெண்களும் ஆண்களும் கூடி 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 சிவனை வழிபட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அதுதான் பொருள். இதுதான் செய்ய வாய் பயன் சிறகின் செல்வி என் சிந்தை சேர் ஐயன் பெருந்துரையன் ஆறுரையார் தையலார். செய்ய வாய் பயன் சிறகின் செல்வி. செய்ய வாய்னா அழகாக பேசும் மழலை மொழி பேசும் கிளியே, சொல்வதை கேள். என் சிந்தை சேர் ஐயன் பெருந்திரான், என்னுடைய மனசோடு கலந்து விட்டு என்னுடன் இருந்து என்னுடன் உரையாடும் தலைவன் பெருந்துரையான். யாரு? அந்த நீண்ட கடற்கரையுடைய தென்பாண்டி நாட்டின் தலைவன். ஆறுரைனா அவனுடைய 6 மதத்தில் இருக்கும் அவனுடைய செயல்களை கூறுவாயாக. அது மட்டும் இல்ல, அந்த 6 வற்றாத ஜீவநதியாக இருந்து எல்லாருக்கும் கொடுக்கும் அந்த அருளை கொடுக்கும் அந்த அருளை வரிசைப்படுத்தி கூறுவாயாக. அதுதான் தையலாய் என்றால் என்ன? ஒரு பக்கம் உமையை வைத்துக் கொண்டிருக்கின்ற சிவனார். வான் வந்த சிந்தை மலம் கழுவ வந்தெழியும். வான் வந்த சிந்தை மலம் கழுவ வந்தெழியும். அதனால அந்த சிவனார்
இங்கே தென்பாண்டி நாட்டு அடியவர்களுடைய ஐம்புலன் ஆசைகளை ஒழித்து அவர்களை நல்நெறிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு விண்ணிலிருந்து அந்த திருக்கைலாயத்தில் இருந்து இறங்கி வந்து செயல்படுகின்றார். வந்து செயல்படுகின்றார். அடியவர்களின் மனதில் நின்று செயல்படுகின்றார். அதனால் வந்து அடியவர்கள் பேரானந்தத்தை பெற்றார்கள். அந்த செயலை அந்த செயல் அதிகமாக நிறைந்தது எது? இங்கே தென்பாண்டி நாடாகிய நமது தமிழ் தேசம்தான். அதை கூறுவாயாக. தமிழ் தேசம் மட்டும் இல்லை, சிவதேசம்தான். அதை கூறுவாயாக. கிம்சகவாய் அன்சுகமே கேடையில் பெருந்துரைக்கோன் மஞ்சு மருவும் மலை பகராய் நெஞ்சகத்து. கிம்சகவாய் அன்சுகமே. அதாவது நீ வந்து மழலை முறையில பேசின்னு இருக்கின்றாய், பெண்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதை கேட்கறதுக்கே மீண்டும் 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 கேட்கலாம் போல இருக்குது. அது மட்டும் இல்லை, அம்சுகமே அது கேட்க கேட்க வந்து அந்த பெண்களுக்கு இனம் புரியாத சந்தோஷம் வந்து அந்த கிளி கட்டை மேலும் மேலும் போட்டு சந்தோஷமா பெண்களுக்குள்ளேயே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகா பேசுது பாருங்க கிளி, எவ்வளோ அழகா பேசுது பாருங்க, அவங்களுக்குள்ளேயே வந்து பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு இன்பமான சூழல் உருவாகுது. அந்த கேள்வியில் பெருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த நாடு தென்பாண்டி நாட்டில் வந்து எந்த ஒரு குற்றத்தையும் கொடுக்காம ரொம்ப இன்னலையும் கொடுக்காம இருக்கிறவர் யாரு? அந்த நாட்டு மக்களை ஒழுங்காக வைத்துக் கொள்பவர் நமது பெருந்துரைக்கோன் அந்த சிவனார் தான். மஞ்சு மருவும் மலைப்பகர. மஞ்சு மருவுன்னா அனைத்து மஞ்சுன்றது அனைத்து செல்வங்களும் நிறைம்ப பெற்றது மலைப்பகராயம் தான். என்ன அந்த உத்தரகோசை மங்கையிலிருந்த மகேந்திரபுரி மலையும் அந்த உத்தரகோசை மங்கையும் தலை சிறந்து விளங்கியது அக்காலத்தில். அதுதான் மஞ்சு மருவும் மலைப்பகரா. மஞ்சு மரம் பகர். நெஞ்சகத்தே இருளகல வாழ் வீசி இன்பு அமரம் முக்தி. நெஞ்சகத்தில் மனத்தில் இருக்கிற வந்து அந்த குறை கஷ்டங்கள், அது மட்டும் சந்தேகங்கள், உணவில் இருக்கும் அந்த தேக குறைபாடுகள், மனதினுடைய கட்டுப்படாத இருக்கும் இந்த தீய ஆசைகள், இதையெல்லாம் வந்து சிவனார் உள்ள புண்ணியத்துல தன்னுடைய இடையில இருக்கிற வாரை வச்சு இதெல்லாம் வீசினார்னா அது வந்து அந்த அந்த மாயா சக்திகள் தன்னிடம் இருந்து போய் நீ சிவனுக்குரியவனாக மாறி விடுவார். அது எங்க செய்யலாம்? அது வந்து எங்க நடந்ததுன்னா, அது வந்து உத்தரகோச மங்கையில் தொடங்கிச்சு தென்பாண்டி நாட்டு மக்களுக்காக. அது இன்னும் தொடர்ந்து இருக்குது. அதனால 33,000 வருஷமா அதை செஞ்சுன்னு வராரு அங்க தென்பாண்டி நாட்டில் இருந்து கொண்டு. யாரே? நமது சிவனாரு. அதுதான் சொல்ல மஞ்சை அந்த அமர முக்தி அருளும் மலை என்று வருவார். அருளும் மலை என்பது காணாவது. அதுதான் இது. நம்ம தான் அந்த மலையை சேர்ந்தவங்க தான் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இப்பாடு அடுத்த பாடல். இப்பாடே வந்து இயம்பு கூடு புகழ் என் கிளியே ஒப்பு ஆட. இப்பாடே வந்து இயம்பு கூடு புகழ் என் கிளியே ஒப்பு ஆட சீருடையான் ஊறுவது என்ன எப்பொழுதும். குயிலே இப்பொழுதே வந்து சொல்லு. கூடு புகழ் ஏன் கிளியே ஒப்பு ஆடு சீருடையான் ஊறுவது என்ன எப்பொழுதும். அதாவது எப்பொழுதுமே வந்து சிவனாரு தென்பாண்டி நாட்டிலே இருக்கிறாரு. அதை வந்து எல்லாராண்டையும் சொல்லும் கிளியே. ஒப்பு ஆடக சீருடையான். அதாவது அவரை கூட ஒப்புமை செய்வதற்கு யாருமே எந்த தெய்வங்களும் கிடையாது. அவரை எதனால? அவர் கொடுத்த இன்பங்கள் அவ்வளவு தலை சிறந்ததாக இருக்குது. அந்த இன்பங்களை வந்து எந்த தெய்வங்களும் கொடுக்கவும் முடியாது. எதனால? அவர் வந்து தென்பாண்டி நாட்டு அடியவர்களை அதிகமாக விரும்புவதனால் அந்த தென்பாண்டி நாட்டு மக்களுக்கு இவை அனைத்தையும் செய்கின்றார். எப்பொழுது தேன்புறையும் சிந்தையாய் தெய்வ பெண் ஏத்த இசைப்ப வான் பரவி ஊரும் மகிழ்ந்து. அது போன்று வந்து தெய்வ பெண்களும் வந்து அந்த மந்தார மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மந்தார மலைன்றது வந்து அந்த மந்தார மலையில் இருக்கிற தெய்வங்கள் வந்து பெண்கள் வந்து தவம் செய்வதற்காக படைக்கப்பட்ட தெய்வங்கள். அந்த தெய்வங்களும் சிவனாரை வணங்கி கொண்டே இருக்கின்றது. அதே போன்றுதான் இங்கு இருக்கிற தெய்வ பெண்ணாகிய உமையாரும் அந்த உமை இனத்தை சேர்ந்த தென்பாண்டி நாட்டு பெண்களும் சிவனாரை வணங்கி கொண்டே இருக்கின்றார்கள். வான்பறை மகிழ்ந்து அதோடு ஒப்புமை சொல்லி பார்த்தால் அந்த மந்தார மலையில் இருக்கும் தெய்வங்களுக்கு நிகரானவர்கள் இங்கு தென்பாண்டி நாட்டில் இருக்கிற தமிழ் பெண்கள். இதனால அந்த அளவுக்கு அவர்கள் சிவனாரை நெருங்கி வழிபடுகின்றார்கள். அதுதான் பொருள். எப்போதும் தேன் புறையும் சிந்தையாய் தெய்வ பெண் ஏற்க இசைப்ப வான்புறவி ஊரும் மகிழ்ந்து. இதுதான் வரவீங்க. வான்புறவி ஊரும் மகிழ்ந்துன்னா வான்புறவி விண்ணில் இருந்திருக்கு பறந்து வரும். எது? குதிரை. அந்த குதிரையை மீது அமர்ந்து கொண்டு அந்த சிவனாரை சேரும் தகுதியானவர்கள் அந்த குதிரையை புகழ்ந்து வரும் அந்த தேரின் மீது அமர்ந்து கொண்டு சிவனடி செய்வதற்கு தகுதியானவர்கள் நமது தமிழ் தென்பாண்டி நாட்டு பெண்கள். அடுத்த பாடல். கோல் தேன் மொழி பிள்ளாய் கோதையில் பெருந்துரைக்கோன்
மாற்றாரை வெல்லும் படை பகரா என்றார். கோல் தேன் மொழிக்கில்லாய், கோல் இது பெருந்துரைக்கும். நீ பேசுற பேச்சு எப்படி இருக்குதுன்னா கிளியே, ஒரு கொம்பும் தேனும் ஒரு கையில கொடுத்துட்டு அது சாப்பிடும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குதோ அதே போன்று நீ பேசுற பேச்சு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது கிளியே. ஏன்னா அது உனக்கு இயற்கையாகவே இறைவன் சிவனார் கொடுத்தது. கோதில் அந்த உங்களுக்கு ஒரு சொல்றேன் கேளு. கோதியில் பெருந்துரைக்கும், எந்த ஒரு குற்றமில்லாத இருக்கின்ற எங்களது தென்பாண்டி நாட்டு சிவனார் மாற்றாரை வெல்லும் படம். பிற எல்லாரும் எல்லா தெய்வங்களையும் மற்ற எல்லாரும் எப்படி வெல்றான்னு கேட்டால், அழுக்கடியா நெஞ்சு உருக மும்மலம் யாவும் கழுக்கடை கான் கை கொள்படை. அழுக்கடையா அது எல்லாரும் எப்படி வெல்றாருன்னா, அவர் ஒண்ணுமே கிடையாது. உலகத்தில் இருக்கிற அக்கிரமக்காரர்களையும் பிற தெய்வங்களையும் எல்லாரையுமே சிவனார் எப்படி வென்று விடுகிறாருன்னா, அவர் அன்பே உருவானவர். அவர் கைக்குள் படையினா ஒரு கை வந்து ஐம்புலன் ஆசையை ஒழிக்கும், ஒரு கை வந்து அருள் கொடுத்துன்னு இருக்கும், ஒரு கால் வந்து அந்த முயலகனை நிர்ணயித்துக் கொண்டிருக்கும், ஒரு கால் இடது கால் வந்து இறைவன் அந்த அடியவருடைய தலை மீது வைத்துக் கொண்டிருக்கும். இவ்வாறு எல்லாம் வந்து செஞ்சு கொண்டு தீயவர்களுக்கும் நல்லது செய்கிறார். அதனால வந்து தீயவர்கள் எல்லாம் வந்து சிவனாரை நினைத்து 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 உருக ஆரம்பிச்சு அந்த தீயவர்கள் நல்லவர்களாக மாறியவர்கள் மட்டும் இல்லை, அவர்கள் முழு சிவன் அடியார்களும் மாறினார். இந்த ஒரு மேஜிக், இந்த ஒரு மந்திர தந்திரங்கள்லாம் யார் செய்கிறார்னா எங்களுடைய சிவனார் செய்கிறார். எதனால? அன்பால் உலகத்தையே வெல்கின்றார் எனது சிவனார். அந்த கை கழுக்கடை கான் கைக்குள் படை. கழுக்கடைன்னா அதுதான் எல்லாருமே அந்த நிறைவை கொடுப்பவர் நமது சிவனார். அடுத்த பாடல். இன்பால் மொழிக்கில்லா எங்கள் பெருந்தரைக்கோன் முன்பால் முழங்கு முரசையம்பாய் அன்பால். இன்பால் மொழிக்கில்லா எங்கள் பெருந்தரைக்கோன் முன்பால் முழங்கு முரசையம்பாய் அன்பால். அது போன்ற சிவனார் அழகிய பால்மொழி, பாலை குடித்த போன்ற ஒரு திருப்தியா இருக்கும். யாரு? அந்த கிளி பேசுற பேச்சு. அந்த குழந்தை பேசுறது எப்படி இருக்கும்? ஒரு 2 வயசுல இருந்து ஒரு 3-4 வயசு குழந்தை கூட பேசும்போது அது பேசுற தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு அரக்கம் கூட அதை பிடிச்சி கட்டி பிடிச்சி முட்டம் கொடுத்துட்டு போவோம். ஏன் தெரியுங்களா? அந்த குழந்தை பேசுற பேச்சு அவ்வளவு அழகா இருக்கும். அந்த பால்மொழின்னு தெரியுமா அந்த குழந்தை, அதுதான் சொல்றாங்க. இந்த பால்மொழி அந்த கிளி பேசுற பேச்சு அந்த குழந்தை பேசுற பேச்சு மாதிரியே இருக்குது. இல்லை கோதையில் அது இப்போதைக்கெல்லாம் எங்கள் பெருந்துரைக்கோன்னா எங்களது சிவனாரை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ. முன்பால் முழங்கும் முரசியம்பார். அது மட்டும் இல்லை, எங்கள் சிவனாரை எப்பொழுதுமே வந்து அந்த பூதகணங்கள் முன்னாடி நின்று வணங்கி கொண்டு மோனம் அடித்து கொண்டு அவரை திருப்தி பண்ணிக்கொண்டு அவர் நடனம் ஆட சொல்லி கட்டாயப்படுத்தி கொண்டு அப்படியே வந்து ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கும். அந்த பூதகணங்கள்னா அதுங்களுக்கு நடனம் ஆடினா அந்த பூதகணங்களுக்கு நரம்ப பிடிக்கும். அதனால வந்து என்ன பண்ண மோராட்சி சிவனாரை ஊசி பற்றி நடனம் ஆட சொல்லிவிட்டு சிவனார் நடனம் ஆடணும்னா அது சந்தோஷப்பட்டு சிரிக்கும். அதுதான் அது வந்து அன்பால் பிறப்பகை கலங்க பேரின்பத்து வாங்கும் பாரு பருமிக்க நாதப்பரு. அது மட்டும் கிடையாது, அவரை வந்து மகிழ்விக்கும். ஆனா அடியவர் போட்டு சிவனார் கலங்கும் போது இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அடியவருக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடியே வந்து மோளங்கெல்லாம் நல்லா ஆட்சின்னு ஒரே இருக்கும்போது அந்த அடியவருக்கு துன்பம் கதை மொழி ஒட்டு மொத்தமா சர்வ நாசனம் ஆயிடும். போட்டு ஆட்சி ஒருக்கி கந்தலாக்கி விட்டுருவாரு சிவனார். எத்தனை சொல்லியாச்சு, இதை பத்தி நிரம்ப சொல்லியாச்சு. இந்த பூதப்படையை தானே எப்ப போவாருன்னு சொல்லிட்டு அதே தான் திரும்ப சொல்றாரு சொல்லிட்டு அன்பால் பிறை பகை கலங்க பேரின்பத்துவம் வறுமிக்க நாதக்கூட. பிறை பகை கலங்க பேர். அது மட்டும் இல்ல, அவரு எதிரிங்க அழிஞ்சு போவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அடியவருக்காக தானே வந்தாரு. அந்த அடியவருடைய பிறவி பகையும் போயிடும். அந்த அடியவரும் முக்திக்கூடிய தகுதியானவரும் மாற்றிடுவார். இப்படிதான் வந்து மாணிக்க வாசகர் ஆண்டால் இதை பத்தி நிரம்ப பார்த்தாச்சு. அது அடுத்த பாடல். ஆய மொழிக்கெல்லாய் அல்லூரும் அன்பர்புள்ள மேயை பெருந்துரைக்கால் மெய்த்தார் என தீயவினை. ஆய மொழிக்கில்லாய் அல்லூரும் அன்பர்பால் மேய பெருந்துரையான் மெய்த்தார் என் தீயவினை. இவ்வாறு வந்து நீ பேசுற பேச்சு வந்து கொஞ்சம் யோசனை பண்ணா அதுல பல கருத்துக்கள் அடங்கி இருக்கிற மாதிரி தெரியும். நீ வந்து என்னோட ஏதோ பேசுற மாதிரி இருக்குது, நல்லது இன்பமா இருக்குது. ஆனா நீ என்ன பேசுறன்னு சொல்லிட்டு சிந்திச்சு பார்த்தா ஏதோ ஒண்ணு நீ சொல்ல நினைக்கிற, அது சொல்ற. அது என்னன்னு ஓரளவுக்கு எனக்கு புரியுது. அதுதான் சொன்ன ஆயமொழிக்கில்லை அல்லோரும் அன்பர் பால். அது மாதிரி வந்து சிவனார் வந்து ஒருத்தர் மீது அன்பு வைக்கும் பொழுது அவரை வந்து கைவிட மாட்டார். ஒருத்தருக்கு அன்பு அருள் கொடுக்கணும், அன்பு வைக்கணும்னு நினைக்கும்போது கையை வைக்க மாட்டார். அவருக்காக இறங்கி வருவார். அதுதான் மேயப்புறார். அல்லூரும் அன்பர்பால் மேயர். அந்த பெருந்துரைனா தென்பாண்டி நாட்டினுடைய தலைவனாக இருக்கின்ற சிவனார். மெய்த்தார் என மெய்த்தார் என்னன்னா உண்மையிலே வந்து ஒருத்தர் வந்து ஒருவருக்கு மாலை அணிவித்து விட்டார் என்றால் அவனை எப்படியாவது
அந்த சிவன் அடிக்கு அந்த திருக்கையிலாய வாழ்வை கொளுத்தி விடுவார். அதற்கு சான்றாக தான் முதலில் அவன் கழுத்தில் மாலையை போடுவார். என அப்பொழுது தீவினை நாளும் அணுகா ஒன்று நாயனை ஆளுடையார் தாலி அருகாம் ஓந்தத்தார். அது எப்படின்னா, இது எனக்கு நடந்தது. எனக்கு மாணிக்க வாசகராக இருக்கு. அவருடைய அருளும் கருணையும் மாலையாக என் மனதில் புகுந்தவுடனும் எந்த ஒரு தீவினையும் என்னை நெருங்கி வரும். ஆனால் அது குரு தெரியாமல் போய்விடும். அது மாரிதான் இந்த மாணிக்க வாசகர நாயை அந்த சிவனார் ஆண்டு கொண்டார். ஆலி அருகு ஆம் ஓந்தத்தார். அது ஆலினா எதனாலன்னா, இது நடக்குதுன்னா ஆலி அல்லவா சிவனார். ஆலிதான் விலங்குகளையே ரொம்ப கொடூரமானது, எல்லாத்தையுமே வெல்லக்கூடிய திறமை படித்தது ஆலி. அது போன்ற எல்லா பேய்களையும் அழித்து நாசனம் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆள்னா அந்த சிவனாரால் மட்டும்தான் முடியும். அதுதான் அவர் செஞ்சார். ஓந்தத்தார் அது மட்டும் எதனால செஞ்சார்? நான் முக்தி பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் மனசுல நினைச்சாரு, அதே மாதிரி செஞ்சாரு. அதனால அவர் மகிழ்ச்சி விட்டார். அவர் மகிழ்ச்சி அடித்தார் இல்லையோ, எனக்கு கண்ணீரும் கம்பளமாக வருகிறது. நான் தான் சிவனாரை அதிகமாக நினைத்தேன். அதுதான் சோலை பசுங்கோலியே. அடுத்த பாடல். சோலை பசுங்கிலேயே தூ நீர் பெருந்துரைக்கும் கோலம் பொழியும் கொடி கூறாய் சாலவும் ஏதிலாத்தும் என்ன மேல் விளங்க ஏற்காட்டும் கோதியிலா ஏறு ஆம் கொடி. சோலை பசுங்குலியே தூ நீர் பெருந்துரைக்கும். சோலை பசுங்கிலேன்னா அழகிய பூந்தோட்டங்கள் நிறைந்த மலர் தோட்டங்கள் நிறைந்த பூந்தோட்டங்கள் நிறைந்த மற்றும் பழத்தோட்டங்கள் நிறைந்த தோட்டங்கள் நிரம்ப இருக்கிறது தென்பாண்டி நாட்டில். அழகாக தூ நீர் பெருந்துன்னா அழகாக மழை பெய்து கொண்டே இருக்கின்றது. அதனால் நீர்வளம் நிறைந்திருக்கின்றது. கோலம் பொழியும் கூட அந்த நாட்டையே தான் தன்னுடைய சொந்த நாடாக உடையவர் நமது சிவனார் கூறார். சாலவும் அந்த சிவனார் சாலவும் ஏதில்லா தூண் என்ன, எவ்வளவு அடியவர்களுக்கு எவ்வளவு அருள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அளவே இல்லாம அருளை வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கின்றார். மேல் விலங்கு ஏற்க அது மட்டும் இல்ல, அடியவர்களை நோக்கி நகர்ந்தும் வந்து கொண்டிருக்கின்றார். ஏற்காட்டம் என்ன அந்த அது எவ்வாறு தெரியும் என்றால் என்ன, அவர் எப்பொழுதுமே தன்னுடைய அடியவர்களை ஆளும் பொழுது சற்று முன்பாக அந்த விடையோடு வருவார். அந்த விடையையும் வெளிப்படுத்துவார். அந்த விடை மீது அமர்ந்து கொண்டு தன்னுடைய உருவத்தையும் வெளிப்படுத்துவார். கனவிலும் வெளிப்படுத்துவார், நினைவிலும் வெளிப்படுத்துவார். கோது இலா ஏறாம். எதனால அந்த 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 பயணத்துக்காக ரொம்ப 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 ஆர்வமா காத்துட்டு இருக்குது. யாரு? நம்ம நந்தி பகவான் காத்துட்டு இருக்கிறார். சிவனாருக்கு முன்னாடி அவர் காத்துட்டு இருக்காரு. எப்போ அடியவருக்காக போறாரு, அது தலைவர் எப்போ போறாரு, தலைவர் ஏவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வெள்ளேறு அந்த வெள்விடையும் காத்து கொண்டிருக்கிறார். எதற்கு? அடியவர்கள் கிடைக்கிறார். அது போன்று எப்பொழுதுமே அடியவர்களுக்கு இன்பத்தையே கொடுத்து கொண்டிருப்பவர் நமது சிவனார். எனவே அவரை வணங்கி நாம் நலம் பெறுமாறு. இதோட முடிஞ்சது. அடுத்தது திருப்பதி ரிஷி. அது பிறகு நமச்சிவாய நமச்சிவாய.